அருண் ஆமா, என்ன விட அப்படின்னு எழுத்து வேலை வேண்டி கிடக்கு. உன்னை விட இந்த உலகத்துல வேற எதுவும் இல்லை வித்யா. இந்த உலகத்துல நான் விரும்பி ரசிக்க நீ மட்டும்தான். கல்லூரி ஆண்டு மலருக்காக ஒரு கவிதை எழுதிட்டு இருந்தேன். அதை முடிக்கிற தருவாயில நீ வந்த. கவிதையா? வாழ்க்கையில உங்களுக்கு எந்த குறையுமே இல்லை. இந்த கவிதை மட்டும்தான் தெரியாம இருப்பீங்கன்னு நினைச்சிட்டு இருந்தேன். இப்போ அதுவும் தெரிஞ்சு போச்சு. ஓகே, இந்த கவிதைக்கு என்ன டாபிக் வச்சிருக்கீங்க? வரதட்சணை கொடுமை பற்றியது வித்யா. எக்ஸலன்ட் டாபிக், சூப்பர். ஓகே, அப்படி என்ன எழுதிருக்கீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? படிச்சு காட்டுங்க. கொஞ்சம் படிச்சு காட்டினா உனக்கு எப்படி தெரியும்? நீ என்னத்தை ரசிக்க முடியும்? கவிதை முழுசும் படிக்கிறேன், கேளு. தப்பு இருந்தா சொல்லு, திருத்திக்கிறேன். ஐயோ, உங்களுக்கு நான் பிழை இருந்தா சொல்றதா? அது என்னால் ஆகாது. என்னன்னு படிச்சு சொல்லுங்க. படிக்கிறேன், கேளு. புவிதல் பட்டாலே புண்படும் என் நெஞ்சம், கல்லடி பட்டால் என்னென்பேன், எப்படி துணிந்தாய் இப்படி கூற, நீ இன்றி நானா? வரதட்சணை தானே நம் வாழ்க்கையை தடுக்கிறது. புறப்பட்டு வா தங்கமே, புது வாழ்வு காண்போம். இளமையும் வலிமையும் எனக்கு சொந்தம், இனிமையும் எளிமையும் உனக்கு சொந்தம். இரண்டும் போராட எவர் துணை வேண்டும். எப்படி இருக்கு? வாவ், வெரி சூப்பர். ஆனா இந்த அளவுக்கு கவிதை எழுதுவீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கலங்க. ஏன்னா அந்த கவிஞனுக்கு சமமா கவிதை எழுதிருக்கீங்க. ரியலி கிரேட். அப்படியா? அப்படிதான். அதுக்காக என்ன பரிசு தர போறேன் அப்படிங்கறியா? அதான் நான் என்னையே உங்களுக்கு கொடுத்துட்டேனே. இதை விட வேற என்ன பரிசு வேண்டி இருக்கு சொல்லுங்க. என்னை விட உங்களுக்கு வேற ஏதாவது பரிசு வேணும்னா அப்படி என்ன பரிசு வேணும்னு நீங்களே கேளுங்க. நிச்சயமா நான் தரேன். அப்படின்னா ஒரே ஒரு முத்தம். ஐயோ, இந்த குறும்பு தானே வேணான்னு சொல்றது. ஆனா ஒண்ணு, இந்த குறும்பு மட்டும் உங்களை விட்டு போகவே இல்லைங்க. வித்யா, உன் கழுத்துல எனக்கு 3 முடிச்சு போடுறேனோ அது வரைக்கும் என்ன விட்டு இந்த குறும்பு போடுற. பார்க்கலாம். இப்ப இப்படிதான் பேசுவீங்க, அப்புறம் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் போக போக என்னென்ன பண்ணுவீங்கன்னு எங்களுக்கு தெரியும். வித்யா, நீல வானில்லையே விண்ணில் நிலவில்லை, விண்ணில் நிலவில்லையே வண்ண ஒளி இல்லை, அது போலத்தான் நீ இங்கு இல்லையே நான் இல்லை. போதுங்க, விட்ட கவிதை பக்கம் பக்கமா எழுத ஆரம்பிச்சிருவீங்க. சரி, நான் வந்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. நான் ஹாஸ்டல் கிளம்புறேன். பாய். பாய் வித்யா.